தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைமையில தான் கூட்டணின்னு அந்த கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. கரூர் சம்பவத்தால சுமார் ஒரு மாத காலம் தனது அரசியல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைத்த விஜய் அதற்கு பிறகு கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியதோடு மட்டுமில்லாம அவங்கள மாமல்லபுரத்துக்கு நேர்ல அழைத்து தனித்தனியா சந்தித்து ஆறுதலும் சொல்லியிருக்காரு. கட்சியோட அன்றாட பணிகளை மேற்கொள்ள நிர்வாக குழு அமைப்பு தாவேகா சார்பில் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள 234 சட்டமன்ற தொகுதியிலையும் வக்கீல்கள் நியமனம் போன்ற நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டது. மேலும் விஜய் பங்கேற்கும் கூட்டங்களுக்கு பாதுகாப்பு வழங்க மக்கள் பாதுகாப்பு படையும் அமைக்கப்பட்டது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில தாவேகாவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையா சட்டசபை தேர்தலுக்கான வியூகங்கள் வகுக்க சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்ல நடைபெற்றது. இந்த கூட்டத்துல தேர்தலுக்கான வியூகங்கள் வகுக்கப்பட்டு அது தொடர்பான தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பா வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தலைமையில தான் கூட்டணி அப்படின்னும் விஜய்க்கு கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் அளித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.